ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சூப்பரான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய ஹோல் இருக்கக்கூடிய பாசி எடுத்துக்கலாம், கேன்வாஸ் எடுத்துக்கலாம், சில்க் காட்டன் அல்லது ஜாஸ்மின் கிளாத் 1/2 மீட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். லைனிங் கிளாத், மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். பட்டி மடித்து தைக்க 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு. கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.5 இன்ச்சு, ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 5.5, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 9 இன்ச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்கோட லைனை நம்ம கேன்வாஸில் தான் வரைய போகிறோம். கேன்வாஸை இந்த மாதிரி 2ஆக நம்ம மடிச்சுக்கலாம். கழுத்து அகலம் 2 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாட் நெக்கை பயன்படுத்தி தான் நெக்கோட டிசைன் நம்ம வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே அதே அகலத்திலே கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அகலம் நம்ம கூடுதலாக போட்டுக்கணும். அதாவது ஒரு 3/4 இன்ச் அந்த அகலத்தில் போட்டுக்கணும். ஒவ்வொரு சைஸை பொறுத்து நம்மளுக்கு கீழே உள்ள அகலம் மாறுபடும். ஓகேங்களா? கீழே அகலமாக போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பாட் நெக்கோட ஷேப் அழகாக நீட்டாகவே தெரியும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் அதே லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம விரித்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தோட சென்ட்ரு பகுதியில் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். கழுத்து அகலம் 2ம் நம்மளுக்கு 4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக நம்ம கேன்வாஸை வச்சுட்டு உள்லைன் பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். கழுத்து அகலம் ஒருவேளை நகன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன் சைடு கழுத்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடோ இல்லை டபுள் சைடோ கழுத்து நல்லா அகலமாக போயிடும். அதனால் கழுத்து அகலம் கரெக்டாக நம்ம வச்சு நம்ம தையல் போடணும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஒரு நூல் கேப்லேயே கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம தையல் போட போகிறோம். உள் ரவுண்டு பாருங்கள், ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே உள் ரவுண்டுக்கு மட்டும்தான் தையல் போடணும். வெளி ரவுண்டுக்கு தையல் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கேன்வாஸ் பயன்படுத்தியிருக்கனால கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு படிமான தையல் போடும் பொழுது சேஃப் அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் பாருங்கள், ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம அழகாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக ஓரத்தில் அழகாக நேராகவும் தைக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே பாருங்கள், நம்ம பட்டி மடித்து தைக்கும் பொழுது 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில். இப்போ நம்ம பட்டி தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம தச்சு வச்சுருப்போம். அந்த ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம பட்டி மடித்து தைச்சிக்கலாம். நம்ம டிசைன் நெக் தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எப்போதும் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் பட்டி மடித்து தைக்கணும். எடுத்த உடனே பட்டி நம்ம மடித்து தைக்கக்கூடாது. இப்போ 2 சைடுமே நம்ம ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுவிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்தில் நேர் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இது நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அந்த ஹைட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கழுத்து பகுதியில் நம்ம வந்து அந்த கயிறு பகுதியை உள்பக்கமாக பிசுறு வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒவ்வொரு பகுதியாக இது போல் கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி மடிக்கணும். ஒவ்வொரு கயிறு பகுதி தைச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அடுத்த பகுதி, ஓகேங்களா? அப்புறம் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதே 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விடணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2ஆக மடிக்கும் பொழுது அதே 1/2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து வரிசையாக லைனாகவே தைச்சிக்கலாம். ஷோல்டர் இணைக்கும் போது எப்போதுமே 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் வரிசையாக லைனாகவே தைக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கயிறு பகுதிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1/2 இன்ச் வைக்கணும். அந்த மடிப்பு பகுதியோட அந்த ஹைட்டுமே 1/2 இன்ச் அந்த அளவில் இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். தையல் போடும் பொழுது தனியாக தையல் போடக்கூடாது. அந்த படிமான தையல் போட்டால் அந்த தையல் மேலேயே வரிசையாக லைனாக போடணும். நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அந்த ப்ளவுஸ் கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் நேர் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீளமான துணியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா அடியில் கெட்டி தையல் போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். நீளமான துணியிலே திருப்புங்க. இப்போ துணி வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன். ஒரு 2 பீஸ் மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம்.
இப்போ இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஹைட்டில் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1.5 இன்ச். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு 4 இன்ச் நீளத்தில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்து துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து 4-5 முறை சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிளுக்காக 2 பீஸ் மட்டும்தான் நான் வந்து தச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து பாசி எடுத்துக்கலாம். இந்த பாசி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஹோல் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹோல் பகுதியை வந்து அந்த கயறு பகுதி அந்த சாக்லேட் டிசைனை அப்படியே நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ஊசியாக உருட்டுனா தான் நம்ம அந்த பாசிக்குள்ளே வந்து நுழைக்க முடியும் பாருங்கள். இது போல் அழகாக வந்து கோர்த்து விட்டுட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த முடிச்சுக்கு நேராக அந்த பாசி வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து தைக்கணும். ஒரு சைடு கூடுதலாகவும் ஒரு சைடு அகலம் குறைவாகவும் மடிக்காமல் ஒரே அளவாக சேமாக இருக்கணும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பீஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு ஒரு 3/4 இன்ச் அந்த சைடு ஒரு 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் வர்ற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். சென்டரில் பாசி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். ஒரே அளவாக சேமாகவே இருக்கணும். ஒன்று பெரிய சைஸு ஒன்று சின்ன சைஸு இருக்காமல் ஒவ்வொரு பீஸுமே ஒரே அளவாக சேமாகவே இது போல் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கழுத்து பகுதியில் தான் வரிசையாக லைனாகவே நம்ம தைக்க போகிறோம். மேலே ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுறலாம். இப்போ கரெக்டாக அந்த கழுத்து பகுதியை ஒட்டுன மாதிரியே வைக்காமல் கழுத்தை ஒட்டியே வைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸு விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 நூல் கேப் மட்டும்தான் விட்டுட்டு வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து அழகுக்காகவும் அந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான். கோல்டு கலர் பட்டை லேஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை பயன்படுத்தி கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கலாம். ஓகேங்களா? இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேற கலர் நூல் எடுக்கக்கூடாது. இப்போ ஒன் சைடு நம்ம தையல் போட்டுட்டோம். இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். எப்போதுமே லேஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ்க்கெலாம் எப்போதுமே டபுள் தையல் கண்டிப்பாக போடணும். இந்த ஓரத்தில் அந்த ஓரத்துலையும் போட்டுறணும். இப்போ பின்பக்கமாக திருப்பிட்டா, அதாவது கெட்ட பக்கமாக திருப்பிட்டா அந்த கயிறு பகுதியில் எக்ஸ்ட்ரா பிசுறு வந்து இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கோம். அந்த பிசுறு பகுதியை இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப அந்த கயறு பகுதியில பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு கலர்ல ரோப் வந்து நம்ம கோர்க்க போறோம். ரோப் கோர்க்கும் பொழுது ஊக்கு சின்ன ஊக்குல வந்து அந்த ரோப்ப வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு, இது போல வரிசையா நம்ம வந்து கோர்த்துக்கலாம். ஊக்கு இல்ல அப்படின்னா, நம்ம கொக்கி வைக்கக்கூடிய ஊசியில கூட ரோப்போட நுனி பகுதிய இந்த மாரி ஜாயின் பண்ணிட்டு கோர்க்கலாம். ஓகேங்களா? 2 மெத்தடுல கோர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து ரோப் வந்து கோர்த்து முடிச்சுட்டோம். அந்த ரோப் வந்து தனியா இருந்ததா அப்படின்னா உருகிட்டு வந்துரும். அந்த ரோப்ப ஷோல்டர் பகுதியில கரெக்ட்டா வச்சுட்டு, நம்ம வந்து 2 அந்த ரோப்பையும் ப்ளவுஸோட அந்த ஷோல்டர் பகுதியும் கரெக்ட்டா வச்சு, அந்த இடத்துல நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா ரோப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பகுதிய அழகா நீட்டா நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.